போயஸ் தோட்டத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜா நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் ராஜா, இங்க போயஸ் தோட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் கிடைக்குது? அங்கிருந்து எப்போ, ஏன்னா நேற்று இரவு சமயத்துல கூவத்தூர்ல இருந்த அந்த விடுதியிலிருந்து போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வந்தார் அதிமுக பொதுச் செயலாளர். தற்போது கீழமை நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக அவர் எப்போது புறப்பட்டு செல்ல இருக்கிறார்? அது பற்றிய தகவல்கள் ஏதாவது இருக்கா? அசோகா, அவர் இன்று காலை 10 மணி அளவில், அதாவது 10 மணிக்கு மேல் அவர் இங்கிருந்து புறப்படலாம் என தெரிகிறது. இருப்பினும் அது உறுதியான தகவலாக இல்லை. இரவே அவர் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது. இருப்பினும் அவர் இதுவரை எந்த ஒரு உறுதியான தகவலும் போயஸ் கார்டனிலிருந்து கிடைக்கப்பெறவில்லை. நேற்று இரவு 11 மணி அளவில் இங்கு போயஸ் கார்டனுக்கு வந்திருந்தனர். எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த கூவத்தூர் விடுதியிலிருந்து அவர் வந்திருந்தார். அப்பொழுது தொண்டர்களிடமும் உரையாற்றிய பின்பு வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது அவர்களது உறவினர்களும் கூட உடன் இருந்தனர். அவர்களில் பலர் நேற்று இரவே இங்கிருந்து சென்று விட்டார்கள். தற்பொழுது இளவரசியும் சசிகலாவும் உள்ளே இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் இன்று புறப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாலை மார்க்கமாக கூட செல்லலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இது எதுவுமே இன்னும் உறுதிப்படுத்தப்படாமலேயே இருக்கின்றன. முன்னதாக இன்று காலை பெங்களூருவுக்கு மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை சென்றிருக்கிறார். அவர் நீதிமன்றத்தில் நாடலாம் எனவும் ஒரு தகவல் இருக்கின்றன. அதாவது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஆஜராவதற்கு நேரம் கேட்கலாம் எனவும் ஒரு தகவல்கள் இருக்கின்றன. இருப்பினும் சசிகலா அவர்கள் இன்று செல்வார் என்று அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனால் நேரம் மட்டும் இன்னும் முடிவாகவில்லை. அசோகன், ரைட், இதுல காவல்துறை தரப்புல ஏதாவது சொல்லப்படுகிறதா ராஜா? இந்த மாதிரியான ஒரு ஏற்கனவே அவர்கள் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட பிறகு தற்போது அவர்கள் தானாகவே சென்று சரணடைவது போன்ற சூழ்நிலை இருக்குமா? இல்ல காவல்துறையோட பாதுகாப்புல கட்டுப்பாட்டுல அவங்க அழைத்து செல்லப்படுவார்களா? அந்த மாதிரியான தகவல்கள் ஏதேனும் காவல்துறை தரப்புல இருந்து நமக்கு கிடைக்குதா? தற்பொழுதைக்கு சசிகலா அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழங்கிய தீர்ப்பு நகலானது கிடைத்து விட்டதா என்பதில் கூட இன்னும் உறுதியான தகவல் இல்லை. போயஸ் கார்டனை பொறுத்தவரை எப்பொழுதும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அதே போன்று அவரும் தனிமையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வையை இங்கு இருக்க போயஸ் கார்டனை நாம் பார்க்கும் பொழுது ஏற்படுத்துகின்றது. உள்ளே இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. நள்ளிரவிலும் உறவினர்கள் இங்கிருந்து கிளம்பிவிட்டனர். எனவே நேற்று வரை நமக்கு கிடைத்த தகவல் படி அவருக்கு கிடைத்ததா என்பதில் இன்னும் கூட அந்த உறுதியான தகவல்கள் இல்லை. அதை பொறுத்து, அதாவது உடனடியாக என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே அது 24 மணி நேரத்தில் ஆஜராகலாம். அதே போன்று இங்கிருந்து பயண தூரத்தையும் கூட கணக்கிட்டும் கொள்ளலாம் என்ற தகவல்களை காவல்துறையினர் தரப்பில், அதாவது நாம் விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இன்று மாலைக்குள் அவர் ஆஜராவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. சசிகலா அவர்கள் தற்பொழுது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் எல்லாம் இல்லை. இந்த போயஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் தமிழக போலீசார் வழக்கமாக இருக்கக்கூடிய போலீசாரே இருக்கின்றனர். குறிப்பாக போயஸ் கார்டன் இல்லத்திற்கு தொடர்ந்து பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு தான் வந்திருந்தன. அதாவது குறிப்பிடக்கூடிய பொதுவாக வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு காவல்துறையினருடன் மற்ற பிரிவு காவல்துறையினரும் கூட நேற்று வரை இருந்தனர். அவர்கள் நேற்று மதியத்திற்கு மேல் இங்கிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டார்கள். தற்பொழுது அந்த சட்டம் ஒழுங்கு காவலர்கள் மற்றும் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் இந்த போயஸ் கார்டன் இல்லம், அதே போன்ற இந்த போயஸ் கார்டன் பகுதிகளில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அவருக்கு இன்று மாலை வரை நேரம் இருப்பதாகவே குறிப்பிடுகின்றனர். எனவே அதற்கு பிறகு பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த குடிமையியல் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக வேண்டும். அங்கு என்ன முடிவு எடுக்கப்படுகின்றது என்பதை பொறுத்தே காவல்துறையினரினுடைய தலையீடு இதில் இருக்குமா என்பது தெரியும். ஆனால் தற்பொழுது வரை அவர் ஆஜராவதற்கு செல்லும் பொழுது அவர் தனியாகவே செல்வார் என்றும் தெரிகிறது. இங்கு இளவரசியும் இவருடனே இருக்கிறார். சுதாகரன் அவரது கோடம்பாக்கம் இல்லத்தில் இருப்பதாக தெரிகிறது. 3 பேரும் இன்றைக்கு செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. அசோகா.